அத்தியாயம் 93. மாறன் விவாகரத்து பத்திரம் அனுப்பிய செய்தி காட்டுத்தீ போல் அனைவரின் காதிற்கும் சென்றது. விஷயத்தை கேட்டதும் பொங்கிவிட்டான் பாரி. மாறன் எப்படி அவன் தங்கையை வாழ வைக்க நினைத்தானோ அப்படித்தானே பாரியும் அவன் தங்கையை வாழ வைக்க நினைத்திருப்பான். அவனுக்கு எவ்வளவு தைரியம் வருதா? டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புவான். அவனை சும்மாவே விட மாட்டேன் என்று வேஷ்டியை மடித்து கட்டி கோபமாக கிளம்பிய பாரியை வந்து தடுத்து நிறுத்தினாள் மீனாட்சி. விடுமா, அவனை 4 போடு போட்டு நானே உன் கூட சேர்த்து வைக்கிறேன். சரி, அவனே சரியாகி உன் கூட வாழ்வான்னு நானும் பொறுமையா இருந்தா டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புவானா? அவன் கை காலை உடைச்சாவது உன் கூட வாழ வைக்கிறமா என்றான் கோபத்தின் உச்சியில். மீனாட்சி விரக்தி புன்னகை சிந்தினாள். என்னைக்கோ கட்டாயப்படுத்தி யாரையும் வாழ வைக்க முடியாது. என் கூட வாழணுமா இல்லையான்னு அவர்தான் முடிவு பண்ணணும். நான் வேணும்னா அவரே வருவார் என்றாள் விரக்தி புன்னகையுடன். இல்லடா அவன என்று பாரி எதையோ சொல்ல வர மீனாட்சி அண்ணன் தோளில் சாய்ந்து கொண்டாள். விட்டுருண்ணா, எது நடந்தாலும் நல்லதுக்குதான். அவர் மேல உன் சுண்டு விரல் கூட படக்கூடாது. இப்ப கூட அவனுக்காக யோசிக்கிறியாடா? அவன் உன்னை வேணான்னு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கான்டா. ஆனா நான் உண்மையா தானே லவ் பண்ண. விடுனா என்றாள் கண் கலங்கியபடி. விஷயம் அறிந்து அருவி அண்ணனிடம் இதை பற்றி விசாரித்தாள். அவன் செய்தது தவறென்று சொன்னாள், வாதாடினாள். ஆனாலும் மாறன் அமைதியாகவே இருந்தான். ஏன் அண்ணா அப்படி பண்ண? அண்ணி உன் மேல உயிரை வச்சிருக்காங்க. இது தப்புண்ணா. உனக்கு அவங்கள பிடிக்கும் தானே? அப்புறம் ஏன் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புன? நான் அவங்களுக்கு சரியானவல்லம்மா. அது மட்டும் இல்லாம எனக்கு அவங்க மேல எந்த ஒரு எண்ணமும் இல்ல. என்னை விட அவங்களுக்கு நல்லவன், பண்பானவன், படிச்சவன் கிடப்பான் என்றான் எங்கோ வெறித்தபடி. அண்ணா, இதுக்கு மேல இத பத்தி பேச எதுவும் இல்லம்மா. கோர்ட் முடிவு பண்ணட்டும் என்று அமைதியாக விலகி சென்றான். அருவிக்கு அண்ணன் வாழ்வு இப்படி முடிவதில் விருப்பமில்லை. பெற்றவர்கள் இருந்தால் நிச்சயம் இப்படி விடமாட்டார்கள். ஏன் அண்ணன் இப்படி ஒரு முடிவெடுத்தான் என்று அருவியால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. இன்னொரு பக்கம் அழகி சித்தி, குயிலு சித்தி என்று அத்தனை பேரும் பொங்கினார்கள். இதில் சந்தோஷம் கொண்டது இரு ஜீவன் மட்டுமே. ஒன்று சிங்கம், இன்னொன்று சேந்தன். அருவியை கொள்ளும் முயற்சியில் அவன் ஆட்கள் மண்ணை கவ்வி வந்த கடுப்பில் இருந்தவனுக்கு இந்த செய்தி அமிர்தமாய் வந்து காதில் பாய்ந்தது. இன்னொரு பக்கம் சிங்கமும் சந்தோஷ மிகையில் இருந்தார். அவர் செய்ய வேண்டிய வேலையை மாறனே செய்துவிட்டான் என்ற சந்தோஷம் அவருக்கு. நம்ம தகுதிக்கு ஏத்த பொண்ணு அவல்லன்னு அந்த மெக்கானிக் பயலுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுதான்டா பயந்து போய் டிவோர்ஸ் அனுப்பியிருப்பான். எப்படியோ ஒருத்தன் அவனே விலகிட்டான். அதே மாதிரி அந்த அருவியும் விலகி போயிட்டா போதும். என் பேரனுக்கு நல்ல பொண்ணா நம்ம ஜாதியிலே பார்த்து நான் கட்டி வச்சிருவேன் என்று சிங்கம் தாத்தா திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தார். இருந்த போதும் சேர்ந்த நாள் அத்தனை எளிதில் அதை நம்பவும் முடியவில்லை. காரணமே இல்லாமல் எதற்கு மாறன் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்ப வேண்டும்? ஒருவேளை இதற்கு பின்னே ஏதாவது காரணம் இருக்குமா என்று யோசித்தார். என்ன இருந்தாலும் வில்லனாகிற்றே. அவர் மூளை பலவிதமாய் யோசித்தது. கேட்க ஆள் இல்லைன்னு நம்ம வீட்டு பொண்ணுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்க அந்த தம்பி 1000 தான் இருந்தாலும் நம்ம வீட்டு மருமகன்னு பேச போனா அன்னைக்கு மூஞ்சில அடிச்ச மாதிரியே பேசிப்புட்டாரு. ஆனா இன்னைக்கு அவர் பண்ணது ரொம்ப தப்பு. நம்ம கேட்டே ஆவணும் என்று இன்னொரு பக்கம் குயிலை பொங்கிக் கொண்டிருந்தார். அம்மா, இதுல நம்ம ஏதோ பேசக்கூடாதுமா. நீங்க ஏதாவது பேசினா அது இன்னும் பிரச்சனையில தான் முடியும். இது அவங்க வாழ்க்கை என்று தெளிவாக எடுத்து சொன்ன மகளை அதட்டி அமைதிப்படுத்தினார் அவர். உனக்கு என்னடி தெரியும்? அவர் தானே தேடி வந்து நம்ம வீட்டு பொண்ணுக்கு தாலி கட்டினாரு. இப்ப வேணாம்னு நோட்டீஸ் அனுப்புனா என்ன அர்த்தம்? அது பொண்ணா இல்ல பொருளா? வேணும்னா வச்சுக்கிட்டு, வேண்டானா திருப்பி அனுப்ப. அவர் ஆதங்கமாய் பேசினாலும் அழகிக்கும் அவர் சொல்வது சரியென்று பட்டது. ஒருவேளை அந்த சொட்ட மண்டையன் கூடவே நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் ஆகியிருந்தாலும் அவ சந்தோஷமா வாழ்ந்திருப்பாளோ என்னவோ. இவர் பாட்டுக்கு வந்தாரு, தாலி கட்டினாரு. இப்ப என்னன்னா வாழ மாட்டேன் நோட்டீஸ் அனுப்புனாரு. இது அப்படியே விடக்கூடாது. இன்னைக்கு மாமா கிட்ட சொல்லி ஒரு முடிவு கட்டணும் என்று முடிவு செய்து வைத்திருந்தார்கள். சிங்கத்திடம் விஷயத்தை சொல்லி அவரை வைத்து மாறனிடம் பேசலாம் என்று அனைவரும் எண்ணி இருந்தார்கள். ஆனால் சிங்கம் சொன்ன பதில் அனைவருக்கும் அதிர்ச்சியை கொடுத்தது. இதுல நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க வாழ்க்கை, அவங்க என்ன முடிவு பண்றாங்களோ பண்ணட்டும் என்றவர் கையை விரித்தார். பாரிக்கு கோபம் வந்தது. என்ன தாத்தா இப்படி சொல்றீங்க? அவ நம்ம வீட்டு பொண்ணு, உங்க பேத்தி தாத்தா. அவ வாழ்க்கை அப்படியே போட்டுன்னு விட முடியுமா? பெரியவங்க நீங்க கூப்பிட்டு வச்சு பேசுங்க. சிங்கம் சிரித்தார். இந்த பெரியவங்க கல்யாணம் பண்ணும்போது தெரியலையா பேராண்டி? அன்னைக்கு நான் பார்த்த மாப்பிள்ள வேணான்னு இவனை நீதானே கட்டி வச்ச. அப்ப இந்த பெரியவங்க தெரியலையா? இன்னைக்கு அவன் யாருன்னு காட்டிட்டான். அவன் ஜாதி என்னவோ, அவன் குலம் என்னவோ. இப்படி ரோட்ல போறவன் வர்றவனை புடிச்சு
கல்யாணம் பண்ணி வச்சா கோர்ட்டு, ஸ்டேஷன்னு சுத்த வேண்டியதுதான் என்றார் குத்தி காட்டும் விதமாய். தாத்தாவின் உண்மை முகம் கொஞ்சம் கொஞ்சமாய் உணரத் துவங்கினான் பாரி. அவரிடமிருந்து எந்த உதவியும் கிடைக்கப் போவதில்லை என்று புரிந்தது. பாரி, நம்ம வேணும்னா பேசி பாப்போமா என்று சித்திகளும் பெரிய சித்தப்பாவும் வந்தார்கள். நிச்சயம் இவர்கள் பேச்சையெல்லாம் மாறன் கேட்க மாட்டான் என்று அவனுக்கு தெரியும். பேசாமல் 4 போடு போட்டு மாறனை தங்கையுடன் சேர்த்து வைக்கலாம் என்றால் அவன் மீது கை வைக்க கூடாது என்று தங்கை சொல்லிவிட்டாள். இன்னொரு பக்கம் பாசமலர் மீது கையை வைத்தால் அருவிக்கு ரோஷம் வரும் என்று அவன் எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருந்தான். கோர்ட்டுக்கு போக வேண்டிய நிலைமை வந்தது. இருவருமே 6 மாத காலம் சேர்ந்து வாழ்ந்த பின்னர் டிவோர்ஸ் வேண்டும் என்றால் கொடுக்கப்படும் என்று கோர்ட்டு சொல்லிவிட்டது. மாறன் எதிர்பார்த்தது இதைத்தான். இதை வைத்து தங்கையையும் பாரியையும் ஒன்றாய் தங்க வைக்கலாம் என்று அவன் திட்டம் தீட்டினான். மாறன் ஒவ்வொரு முறையும் தங்கையை பற்றி மட்டுமே யோசித்தான். ஆனால் அவனையே எண்ணிக்கொண்டு அவனுக்காகவே இன்னொரு ஜீவன் காதலுடன் ஏங்கி தவித்ததை அவன் மறந்தே போனான். ஒரு கனத்த மனதுடன் அந்த கோர்ட்டு விட்டு வெளியே வந்த மீனாட்சியை தேடி வந்தான் மாறன். ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் ஒரு 6 மாசம் மட்டும் என் கூட இருந்தீங்கன்னா அதுக்குள்ள எப்படியாவது அவங்கள நான் சேர்த்து வச்சிருவேன். அது மட்டும் இல்ல, அப்புறம் நீங்களும் இன்னொரு நல்ல வாழ்க்கைய அமைச்சுக்கலாம் என்றான் அவள் மனம் அறியாமல். மீனாட்சி கசந்த புன்னகை சிந்தினாள். அவள் மனசாட்சி கதறியது. இதெல்லாம் வேணாம். என் கூட என் கை பிடிச்சு வந்துருன்னு ஒரு பார்வை பார்க்க மாட்டியா? நீ இல்லனா எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா என்று உள்ளே துடித்த மனது வெளியே சொல்ல முடியாமல் தவித்தது. 6 மாசம் இருவரும் ஒன்றாய் ஒரே வீட்டில் இருக்க வேண்டும். பாரியோ தன் தங்கையை விட்டு இருக்க மாட்டேன் என்றான். மாறனும் அவன் தங்கையை விட்டு இருக்க மாட்டேன் என்றான். கடைசியாக ஒரு முடிவும் எடுக்கப்பட்டது. அத்தியாயம் 94. கல்யாணம் பண்ணி ஒரு நாள் கூட என் தங்கச்சி கூட வாழாதவன் அவனை நம்பி எப்படி என் தங்கச்சியை தனி அனுப்பி வைக்க முடியும்? எதுவா இருந்தாலும் நானும் என் தங்கச்சி கூட தான் இருப்பேன் என்று பாரி உறுதியாக நின்று விட்டான். என் அம்மு கர்ப்பமா இருக்கா. இப்ப என்னாலே அவளை விட்டு தனியா வர முடியாது என்று இன்னொரு பக்கம் மாறனும் சொல்ல, கடைசியாக அனைவரும் ஒரே வீட்டில் இருப்பதாய் முடிவெடுக்கப்பட்டது. இது அனைத்தும் மாறனின் திட்டம்தான். அருவியோ மாட்டேன் என்று மறுத்தாள். கண்டிப்பா என்னால இருக்க முடியாதுண்ணா என்று அருவி அறவே மறுத்தாள். ஆனால் மாறன் தான் தங்கைக்கு எடுத்து சொன்னான். அம்மோ, வெறும் 6 மாசம் மட்டும்தான்டா. உன்னை விட்டு என்னால தனியாவும் இருக்க முடியாது. கோர்ட் ரூல்ஸையும் மீற முடியாது. அண்ணனுக்காக இத பண்ண மாட்டியா என்றான் கெஞ்சுதலாக. அருவி யோசித்தாள். அண்ணனையும் அண்ணியையும் இப்படியே பிரிந்து செல்லும்படி விட முடியாது. இருவருக்கும் இடையே என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை சரி செய்து அவர்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்று எண்ணினாள். பின் ஒரு வழியாக அனைவரும் சிங்கத்தின் வீட்டில் இருப்பதாய் முடிவு செய்தார்கள். அதாவது சிங்கம் இப்பொழுது இருக்கும் சிட்டி வீட்டில். அவர்களை எப்படி அழிப்பது என்று அவர் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்க, அவர்களோ அவர் இருக்கும் வீட்டுக்கே வந்து ஜோடியாக இருக்கப் போவதாய் சொன்னால் இதை சிங்கத்தால் தாங்க முடியுமா என்ன? அவர் இதற்கு ஒப்புக்கொள்ளவே இல்லை. ஒரு பெரிய மனுஷன் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம உங்க இஷ்டத்துக்கு முடிவு பண்ணுவீங்களா என்று வழக்கம் போல் பொங்கினார் சிங்கம். ஆனால் அவர் பிட்டையே அவருக்கு திருப்பி போட்டு அவரை ஆஃப் பண்ணி விட்டான் பாரி. என்ன தாத்தா இப்படி சொல்றீங்க? இது எங்க பிரச்சனை, இதை நாங்க தான் பாத்துக்கணும்னு நீங்க தானே சொன்னீங்க. அதான் எங்க பிரச்சனைய நாங்களே பாத்துக்கிறோம். நாங்க இங்க இருக்கிறது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லுங்க, நாங்க வேற எங்காவது போறோம் என்று தாத்தாவுக்கு செக்மேட் வைத்தான் பாரி. அவருக்கு பேரன் வேண்டும். அவனை எப்படியோ போ என்று விடவும் முடியாது. அவனை பகைத்து கொள்ளவும் முடியாது. அதனால் பெருமூச்சு விட்டவர், என்னமோ பண்ணுங்க என்று சென்று விட்டார். அவ்வளவுதான். இன்னும் 6 மாசத்துக்கு மொத்த குடும்பமும் ஒரே வீட்டில் தங்குவதாய் முடிவு செய்யப்பட்டது. தங்கையை எப்படியாவது பாரியுடன் ஒரே அறையில் தங்க வைக்க வேண்டும் என்பது மாறன் எண்ணம். அப்பொழுதுதான் இருவரும் நெருக்கமாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நினைத்தான். அதற்கு அவன் மீனாட்சியுடன் ஒரே அறையில் தங்க வேண்டும். மீனாட்சிக்கு அப்படி ஒரு வெறுமை. என்னதான் அண்ணனின் வாழ்க்கையை சரி செய்யலாம் என்று நினைத்தாலும் அவள் வாழ்க்கை அந்தரத்தில் அல்லவா தொங்கிக் கொண்டிருக்கிறது. சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் அல்லாடி கொண்டிருக்கிறான். வெறுமையில் மாடியில் அவளுக்கு கொடுக்கப்பட்ட அறையை நோக்கி செல்லும் நேரம் மாறன் அவளை ரகசியமாய் அழைத்தான். யாரோ உசு என்று அழைக்கும் சத்தம் கேட்டு இவள் என்னவென்பது போல திரும்பி பார்த்தாள். மாறன் தான் சற்று தள்ளி நின்று கொண்டிருந்தான். என்னங்க
வார்த்தையில் உயிர்ப்பே இல்லை அவளுக்கு. ஆனால் அதையெல்லாம் உணரும் நிலையில் அவன் இல்லை. எனக்கு இன்னொரு உதவி பண்ணுவீங்களா? வாழ்க்கையே விட்டுக் குடுத்துட்டேன். இத விடவா பெருசா கேட்றப் போறீங்க? என்று வெறுமையாக எண்ணிக்கொண்டவள் தலையாட்டி வைத்தாள். பாரியும், அம்முவையும் ஒரே ரூம்ல தங்க வைக்கணும்னா, அதுக்கு நம்ம ஒரே ரூம்ல இருக்கணும். ஒரு 6 மாசத்துக்கு என் கூட ஒரே ரூம்ல இருப்பீங்களா? என்றான் கெஞ்சுதலாய். கட்டிய மனைவியை ஒரே ரூமில் வந்து இருக்க முடியுமா என்று கெஞ்சும் ஆண் மகனை அவள் இங்குதான் பார்க்கிறாள். என்னங்க அமைதியா இருக்கீங்க? இத பண்ணுவீங்களா? மீனாட்சி விரக்தியாய் சிரித்தபடி சரி என்று தலையாட்டினாள். மீனாட்சியும் மாறனும் ஒரே ரூமில் இருந்ததால் மிச்சம் இருந்தது இன்னும் ஒரு அறைதான். அதனால் அருவியும் பாரியும் ஒரே ரூமில் இருக்க வேண்டிய கட்டாயம். அருவியோ மாட்டேன் என்று மறுத்தாள். ஆனால் வேறு வழி இல்லை. அவளுக்கு அது மட்டும் இல்லாமல் அவள் ஏதாவது பிரச்சனை செய்தால் அண்ணனையும் மீனாட்சியையும் ஒன்று சேர்க்க முடியாமல் போய்விடுமோ என்பதனால் அதை பொறுத்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை. மாறனுக்கும் மீனாட்சிக்கும் ஒரு அறை கொடுக்கப்பட்டது. அருவிக்கும் பாரிக்கும் இன்னொரு அறை கொடுக்கப்பட்டது. மச்சானை பார்த்தாலே பரம எதிரி போல முறைத்து கொண்டே சுற்றினான் பாரி. அவனுக்கு வரும் கோபத்திற்கு மாறன் முகத்தை உடைத்து, என் தங்கச்சிக்கு என்னடா குறைச்சல்? அவள மாரி ஒரு பொண்ணு கிடைக்க நீ புண்ணியம் பண்ணியிருக்கணும். என்று கேட்க தோன்றியது. ஆனால் என்ன செய்வது? அவன் கையை கட்டிவிட்டாள் தங்கை. அருவி அவள் கபோர்டில் துணிகளை அடுக்கி வைத்துக் கொண்டிருந்தாள். பாரி உள்ளே வந்தான். அவன் பார்வை மனைவி பக்கமாய் சென்றது. அவளை தொட்டு அணைத்து அவள் கன்னத்தில் முத்தமழை பெய்து அவளை கொஞ்சி தீர்க்க ஆசை பிறந்தது. ஆனாலும் அவள் சுண்டு விரலை கூட தொட முடியாதே. தொட்டால் அவன் தர்மபத்தினி அவனை கண்களால் எரித்துவிட மாட்டாளா என்ன? அருவி வேலை செய்யக்கூடாது என்பதனால் அவளுக்கு உதவி செய்வதற்காக அவள் அருகே சென்று மீதமிருந்த துணிகளை எல்லாம் பாரியே எடுத்து வைத்தான். அவன் ஒன்றும் அவளுடன் பேசவில்லை. அவளுக்கு உதவி செய்ய மட்டுமே நினைத்தான். கர்ப்பமாக இருக்கும் மனைவி குனிந்து வேலை செய்வதை யார்தான் பார்த்து கொண்டிருப்பார்? அதுவும் அவள் ஆசை காதலி வேறு. அவன் அப்படியே விட முடியுமா என்ன? அந்த எண்ணத்தில்தான் உதவி செய்ய நினைத்தான். அருவி மெல்ல அவனை திரும்பி பார்த்தாள். அவள் ஆசையாக தன்னிடம் ஏதாவது பேசப் போகிறாளோ என்று பாரி எண்ணிக்கொண்டிருக்க அருவி அவன் தொட்ட துணிகளை எடுத்து ஓரம் போட்டாள். அவள் என்ன செய்கிறாள் என பாரி புரியாமல் பார்த்து கொண்டிருக்க வெளியே சென்றவள் சிறிது நேரத்தில் மீண்டும் அறைக்குள் வந்தாள். அதுவும் கையில் மண்ணெண்ணெய் டப்பாவுடன். ஓரமாய் கிடந்த துணியில் எண்ணெய் ஊற்றி நெருப்பை பற்ற வைத்தாள். அதுவோ பற்றி எரிந்தது. பாரி அதிர்ச்சியுடன் அருவியை திரும்பி பார்த்தான். அவள் சொல்லாமல் செய்கையில் சொல்லிவிட்டாள் அதற்கான அர்த்தத்தை. அருவி மாறனை திரும்பி ஒரு பார்வை பார்த்தாள். நீ தொட்ட துணிய கூட நான் வெறுக்கிறேன். அத கூட நான் யூஸ் பண்ண மாட்டேன் என்பதே அதற்கான அர்த்தம். அருவிக்கு தன் மீது வெறுப்பு உள்ளதென்று தெரியும். ஆனால் இத்தனை வெறுப்பு இருக்கும் என்று அவன் நினைக்கவில்லை. கையில் இருந்த தீப்பெட்டியை தூரமாய் வீசியவள் அங்கிருந்து விலகி சென்றாள். தன் பின்னே குட்டி போட்ட பூனையாய் காதலென்று சுற்றி வந்தவள் இன்று தன்னை இந்த அளவிற்கு வெறுக்கிறாள் என்றால் அவன் எந்த அளவிற்கு அவள் மனதை காயப்படுத்தியிருக்க வேண்டும்? பாரி இடிந்து போய் அமர்ந்தான். எப்படி இதையெல்லாம் சரி செய்ய போகிறான்? எப்படி அவள் மனதை மாற்றப் போகிறான் என்று அவனுக்கே தெரியவில்லை. ஒரு ஜோடி இப்படி இருக்க இன்னொரு ஜோடி தாமரை மேல் ஒட்டாத தண்ணீர் போல் இருந்தார்கள். மனதில் காதல் கொட்டி கிடந்தாலும் காட்ட முடியாத நிலையில் தவித்துக் கொண்டிருந்தாள் மீனாட்சி. பேருக்குத்தான் இருவருக்கும் ஒரே அறை. ஆனால் அறைக்குள் மீனாட்சி காலெடுத்து வைத்த நொடி அங்கே அறையிருந்த கோலத்தைக் கண்டு அவளுக்கு எங்காவது போய் முட்டிக்கொள்ளலாம் என்று இருந்தது. அத்தியாயம் 95. அந்த லக்கேஜை தூக்க முடியாமல் தூக்கிக் கொண்டு அறைக்குள் வந்த மீனாட்சி ஆவென்று வாயை பிளந்தாள். அங்கே மொத்த அறையையும் தலைகீழாக மாற்றி வைத்திருந்தான் மாறன். அவள் வாயை பிளந்தபடி கதவருகே நின்று கொண்டிருந்தாள். கல்யாணமான ஜோடி போல் அல்லாமல் அறையை பாதியாக பிரித்திருந்தான் அந்த அம்பி அங்கிள். மீனாட்சி தலையில் அடித்து கொண்டாள். யதார்த்தமாய் திரும்பிய மாறன் வாசலில் மீனாட்சி நிற்பதை கண்டான். மீனாட்சி, ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். உங்களுக்கு பிடிச்ச மாரி. மீனாட்சிக்கு உள்ளே கடுப்பு. நான் எப்படா எனக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு சொன்னேன் என்பதுதான் அவள் எண்ணமாக இருந்தது. அறையின் நடுவே கோடு போட்டு வைத்திருந்தான். ஒரு பக்கம் மீனாட்சிக்கும் இன்னொரு பக்கம் அவனுக்கும். கபோர்டெல்லாம் மீனாட்சிக்கு மட்டுமே. அவனுக்கு அதெல்லாம் தேவைப்படாதென்று எண்ணிவிட்டானோ என்னவோ. அட்டாச் பாத்ரூம் கூட அவள் பக்கமாய்தான் இருந்தது. இந்த பக்கம் நீங்க எடுத்துக்கோங்க. நான் அந்த பக்கம் வரமாட்டேன்.
பாத்ரூம் மட்டும் எப்பயாவது யூஸ் பண்ணிக்கிறேன். மத்தபடி நான் உங்கள தொந்தரவு பண்ண மாட்டேன்." என்றவனை என்ன சொல்வதென்றே அவளுக்கு தெரியவில்லை. எங்காவது இப்படி ஒரு கூத்து நடக்குமா என்ன? மீனாட்சி பதில் எதுவும் பேசாமல் அமைதியாக வந்து அவள் துணிகளை அடுக்கத் துவங்கினாள். அவனிடம் பேசி மட்டும் என்ன ஆகப் போகிறது என்று எண்ணிவிட்டாளோ என்னவோ! என்னதான் மாறன் தங்கள் வீட்டு பிள்ளைக்கு டிவோர்ஸ் கொடுத்த போதும் அந்த வீட்டில் இருந்தவர்கள் மாறனை கவனிப்பதில் எந்த குறையும் வைக்கவில்லை. கிராமத்துக்காரர்கள் ஆயிற்றே, அதனால் மருமகனுக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து மரியாதையும் கொடுத்தார்கள். மாறன் வெளியே சாப்பிட்டுக் கொள்வதாய் சொன்னான். ஆனால் வீட்டில் இருந்த பெண்மார்கள்தான் அதெல்லாம் முடியாது, இங்குதான் சாப்பிட வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். அவனால் அதை மறுக்க முடியவில்லை. மீனாட்சிக்கு ஒரு மனைவி ஸ்தானத்தில் இருந்து அவனுக்கு வகை வகையாய் சமைத்து போட்டு பரிமாற ஆசையாக இருந்தது. அவன் இருக்கும் வரையாவது அவனுக்கு தன் கையால் சமைத்து போட வேண்டும் என்று ஆசை ஆசையாக சமைத்து அவனுக்கு பரிமாற வந்தாள். ஆனால் அப்பொழுதும் அவள் மனதை உடைத்து விட்டான் மாறன். எனக்கா நீங்க எதுவும் பண்ண வேணாங்க. இன்னும் 6 மாசம் தானே நான் இங்க இருக்க போறேன். அதுவும் நம்ம நடிக்க மட்டும் தான் வந்திருக்கோம். அதனால நீங்க இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்ல. என்றான் புன்னகையுடன். அவன் சிரிப்புடன் சொன்னாலும் அவன் சொன்ன வார்த்தை அவளை உடைத்து எறிந்தது. அவனுக்கு வேண்டுமானால் அது நாடகமாக இருக்கலாம். ஆனால் அவளுக்கு அப்படி அல்லவே. கலங்கிய கண்களை யாருக்கும் தெரியாமல் மறைத்து கொண்டவள் சாப்பிடாமல் கிளம்பிவிட்டாள் பள்ளிக்கு. அருவியும் மெல்ல மெல்ல மாடிப்படிகளில் இறங்கி வந்தாள். அவளுக்காக சத்தான உணவுகளை விதவிதமாய் அடுக்கி வைத்திருக்கிறார்கள் சின்ன மாமியார்கள் இருவரும். என்னதான் கணவனிடம் பாராமுகமாய் இருந்தாலும் அவர்களிடம் அவளால் அப்படி இருக்க முடியவில்லை. அவர்கள் பொய்யாக நடிக்க தெரியாத அப்பாவிகள். "அருவி, இந்த ஜூஸ குடிடா, இத சாப்பிடுடா" என்றவளை அமர வைத்து சுற்றி நின்று அனைவரும் ஒவ்வொன்றாய் ஊட்டிக் கொண்டிருந்தார்கள். அவள் வேண்டாம் என்ற போதும் அவர்கள் விடவில்லை. இதையெல்லாம் சற்று தள்ளி நின்று கண்களில் ஏக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்தான் பாரி. இதையெல்லாம் அவன் செய்தால் எப்படி இருக்கும் என்று கனவு கண்டு பார்த்தான். அருவி மறுக்க மறுக்க ஆசை ஆசையாக அவளுக்காக செய்த சத்தான உணவுகளை பாரி ஊட்டிவிட்டான். "மாமா, எனக்கு வேணாம். எவ்வளோதான் சாப்பிடுறது? இப்பவே ஃபுல் ஆயிடுச்சு. போதும் மாமா" என்று வயிற்றை தடவியபடி உதடு பிதுக்கினாள் அவள். இங்க பாருடி, இந்த மாரி நேரத்துல தான் பொண்ணுங்க சத்தா சாப்பிடணும். உனக்காக இல்லனாலும் உன் வயித்துல இருக்க என் செல்லக்குட்டிக்காக நீ சாப்பிட்டு தாண்டி ஆகணும். ஓஹோ! அப்ப பாசம் என் மேல இல்ல, உங்க புள்ள மேல தான். இதெல்லாம் நீங்க எனக்காக பண்ணல, உங்க புள்ளைக்காக தான் பண்றீங்க. அப்படித்தானே? இன்னும் புள்ள முகத்த கூட பார்க்கல. அதுக்குள்ள இம்பிட்டு பாசம். பொறந்துட்டா என்னைய மறந்துடுவீங்க போல என்றவள் செல்லமாய் கோபித்துக் கொள்ள சிரித்துக் கொண்டான் பாரி. அவள் கோபம் கொள்வது கூட அத்தனை அழகாய் இருந்தது. இரு கரம் கொண்டு அவளுக்கு சுத்தி போட்டவன் அவள் முன் மண்டியிட்டு அமர்ந்தான். ஏய் பொண்டாட்டி, அவள் உதடு பிதுக்கி வேறு பக்கமாய் திருப்பிக் கொண்டாள். அடியே செல்ல ராட்சசி, அவள் மெல்ல திரும்பி பார்த்தாள். கோபமா? இல்லையே, என் மேல பாசம் இல்லாதவங்க மேல நான் ஏன் கோபப்படணும்? பாரி சின்ன புன்னகையுடன் இன்னும் அவளை நெருங்கி அவள் கன்னத்தை செல்லமாய் கிள்ளினான். கோபப்படும்போது தாண்டி நீ இன்னும் அழகா இருக்க. சமாளிக்காத, உனக்கு என்னை விட குழந்தை தான் முக்கியம். ஆமா, என்ன? அவள் அதிர்ச்சியானாள். ஆமா, எனக்கு குழந்தை தான் முக்கியம். என் ஃபர்ஸ்ட் புள்ள மேல தான் நான் உயிரே வச்சிருக்கேன். அவள் உதட்டை பிதுக்கினாள். அப்ப என் மேல பாசம் இல்லையா? என் ஃபர்ஸ்ட் புள்ளையே நீதாண்டி கிறுக்கி. நானா? ஆமா, நமக்கு எத்தனை குழந்தை பிறந்தாலும் முதல் குழந்தை நீதான். உன்னை விடவா நம்ம குழந்தைங்க சேட்டை பண்ண போறாங்க? நிஜமா? அவள் கண்கள் சுருங்க ஆசையாக கேட்டாள். நிஜமா தாண்டி, சீனி பட்டாசு. என்றவள் கண்ணம் கிள்ளி சிரிப்பது போல கனவு கண்டவன் அவன் சித்தி அழைக்கும் சத்தம் கேட்டு கனவு களைந்து திரும்பி பார்த்தான். ஆ, என்ன சித்தி? என்னப்பா நின்னுக்கிட்டே கனவு காண்றியா? அருவி ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டா, கூட்டிட்டு போப்பா ஆ, என்றவன் சாவி எடுத்து கொண்டு போய் காரை எடுத்தான். அருவி வெளியே கிளம்பி வந்தாள். இவன் கார் கதவை திறந்து விட்டான். ஆனால் அருவி காரில் அமராமல் அங்கிருந்து விலகி வெளியே நடந்தாள். இவன் மீண்டும் காரை அவள் முன்பு போய் நிறுத்தினான். அவள் அப்பொழுதும் காரில் ஏறவில்லை. விலகி நடந்து சென்றாள். இத்தனை நாளாக பாரிதான் அவளை அழைத்து சென்றான். ஆனால் ஏன் அவள் காரில் ஏற மறுக்கிறாள் என்று யோசிக்கும் பொழுதுதான் அவனுக்கு விஷயமே புரிந்தது. இத்தனை நாளாக அவர் காரில் வந்ததற்கு காரணம் அது ஹாஸ்பிடல் கார். ஆனால் இது அவன் பர்சனல் கார். அவனை வெறும் டிரைவராக பார்த்ததால் மட்டும்தான் அவள் காரில் வந்திருக்கிறாள் என்று புரிந்து சிரித்து கொண்டவன், ராங்கி,
என்று முணுமுணுத்துக் கொண்டபடி அவன் சொந்த காரை வீட்டில் விட்டுவிட்டு ஹாஸ்பிடலில் அவனுக்கு கொடுத்த காரை எடுத்து வந்து அருவி முன்னே நிறுத்தினான். இப்பொழுது அருவி காரில் ஏறிக்கொண்டாள். இதற்கான அர்த்தம் நான் உன்னை டிரைவராக மட்டுமே பார்க்கிறேன் என்பதுதான். இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. வீம்புக்காரி. என்று முணுமுணுத்துக் கொண்டவனுக்கு இப்பொழுது கூட அவளின் அந்த வீம்பும் கோபமும் ரசனையைதான் கொடுத்தது. இந்த பாழாய் போன காதல் வந்து விட்டால் காதலை கழுவி ஊத்தினாலும் அது கவிதையாகத்தான் தெரியும் போல. அவர்கள் முறைத்து பார்த்தாலும் அது ரசனையாகத்தான் தெரியும் போல. ஒருவன் காதல் கடலில் மூழ்கி கிடக்க இன்னொருவனும் சிட்டி ரோபோவுக்கு டூப் போட்டது போல முழு நேர எந்திரமாய் சுற்றி கொண்டிருந்தான். அந்த இரும்பில் இருதயம் முளைக்குமா இல்லையா என்று போக போகத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தியாயம் 96. இன்று எப்படியாவது கனி ஜீவனை பற்றி மீனாட்சியிடம் சொல்லிவிட வேண்டும் என்று சீக்கிரமே வந்துவிட்டாள். ஆனால் மீனாட்சி தான் இன்று கொஞ்சம் தாமதமாக வந்தாள். அதனால் விஷயத்தை சொல்ல முடியாமல் போனது. லவர்ஸ் டே வருவதற்கு இன்னும் கொஞ்ச நாள்தான் இருந்தது. அதற்குள் அவனை பற்றி கம்ப்ளைண்ட் செய்துவிட வேண்டும் என்று முயன்றாள். மற்றவர்களிடம் சொல்லும் அளவுக்கு கனிக்கு தைரியம் இல்லை என்பதனால் அவளுக்கு நெருக்கமான மீனாட்சியிடம் சொல்ல வாய்ப்பு தேடி காத்திருந்தாள். மீனாட்சியும் மிருதுளா மிஸ்ஸும் அந்த கேண்டீனில் அமர்ந்திருந்தார்கள். மீனாட்சி முகம் வந்ததிலிருந்தே சரியில்லை என்பதை மிருதுளா கண்டு கொண்டார். மீனாட்சி டீச்சர், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? மீனாட்சி பதில் எதுவும் சொல்லாமல் அவள் ஹேண்ட் டெஸ்கில் இருந்து டிவோர்ஸ் பேப்பரை எடுத்து அந்த டெஸ்கில் வைத்தாள். மிருதுளா அதிர்ந்தார். டிவோர்ஸ் கொடுத்துட்டாரா? மீனாட்சி ஆமா என்று தலையாட்டினாள். ஆனா ஏன்? அவர் கொஞ்சம் கோவத்துல தான் இருக்காரு. எல்லாமே சரியாயிரும்னு சொன்னீங்க. அப்படித்தான் நினைச்சேன் என்று மாறன் சொன்ன காரணத்தை சொன்னாள். என்ன ஒரு முட்டாள்தனம் என்றுதான் தோன்றியது அவருக்கு. தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவரு உங்களை பத்தி ஏன் மிஸ் யோசிக்கவே இல்ல? நீங்க அவர் மேல வச்சிருக்க காதல் அவர் புரிஞ்சுக்கவே இல்லையா? மீனாட்சி இதழ் விரக்தியாக விரிந்தது. அவர்தான் கேட்டாருன்னா நீங்களும் உடனே ஓகே சொல்லிட்டீங்களா? அவர் சட்டையை பிடிச்சு உங்க மனசுல என்ன இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே? மிஸ், வாழ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே விவாகரத்தா? எப்படி மிஸ் என்றார் சங்கடமாய். என்ன மிஸ் சொல்றீங்க? எத்தனையோ முறை சொல்லிட்டேன் உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு. அப்போ அவர் இந்த முடிவை எடுத்திருக்காருன்னா அவருக்கு என்ன பிடிக்கல மிஸ். அப்படி இருக்காது. ஒவ்வொரு முறையும் நான் தான் மிஸ் அவரை தேடி போயிருக்கேன். ஆனா அவர் என்ன பிடிக்கும்னு ஒரு வார்த்தை சொன்னதில்ல. ஒரு பார்வை கூட பார்த்ததில்ல. அவருக்கு நான் ஏத்தவல்லன்னு தான் மிஸ் ஒவ்வொரு தடவை சொல்றாரு. அதுதான் நான் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாரு என்றாள் விரக்தியாய். அதே நேரம் மீனாட்சியிடம் பேச வேண்டும் என்று தயங்கி தயங்கி உள்ளே வந்தாள் கனி. மிஸ் என்று சற்று தயக்கத்துடனே அழைத்தாள். மீனாட்சி திரும்பவில்லை. அதற்கு பதில் மிருதுளாதான் திரும்பி பார்த்தார் என்னவென்பது போல. இல்ல மிஸ், மீனாட்சி மிஸ் என்று இழுத்தாள் அவள். ஏன் என்னையெல்லாம் பார்த்தா மிஸ் மாதிரி தெரியலையா? என்ன வேணும் சொல்லு. அவள் மீனாட்சியிடம் மட்டும்தான் இதை சொல்ல முடியும் என்பதால் வேறு வழி இல்லாமல் சாக் பீஸ் வேணும் என்றாள் தயங்கி தயங்கி. இத மீனாட்சி மிஸ்டர் தான் மேடம் கேப்பீங்களோ? அங்க இருக்கு பாரு, எடுத்துட்டு போ என்றார் அவர் கனியின் நிலை புரியாமல். கனியோ மீனாட்சியை ஒரு பார்வை பார்த்தபடி அங்கிருந்த ஒரு சாக் பீஸை மட்டும் எடுத்துக்கொண்டு சென்றாள். இப்ப என்ன பண்ணலான் இருக்கீங்க மிஸ்? அவங்க கேட்ட மாதிரி டிவோர்ஸ் கொடுத்துட்டு அன்னை தெரசா ஆக போறீங்களா? மீனாட்சி ஒரு வழி நிறைந்த புன்னகை சிந்தினாள். அவருக்கு என்கிட்ட என்ன வேணுமோ நான் அதை கொடுத்து தானே மிஸ் ஆக முடியும். கட்டாயப்படுத்தி யாரையும் வச்சுக்க முடியாது. அப்படி வச்சுக்கிட்டாலும் அது சந்தோஷமா இருக்க முடியாது. அவ்வளவுதான் மிஸ் என்றால் வெளியோரம் எட்டி பார்த்து கண்ணீர் துளியை துடைத்தபடி. வழக்கமாக அருவிக்கு மாறன் தான் சாப்பாடு எடுத்து வந்து கொடுப்பான். ஆனால் இன்று வேண்டுமென்றே சாப்பாடு எடுத்து செல்லவில்லை. மாறன் கொஞ்சம் கொஞ்சமாக விலகினால்தான் பாரிக்கும் அருவிக்கும் நெருக்கம் வரும் என்று நினைத்தான். அதன்படி காயை நகர்த்த துவங்கினான். மாப்ள, தங்கச்சிக்கு சாப்பாடு கொண்டு போலையா நீ? பாண்டி வண்டிக்கு பஞ்சர் போட்டபடி கேட்டான். அதெல்லாம் இனிமே கொடுக்க வேண்டியவங்க கொடுப்பாங்க என்றான் வேலையில் கவனமானபடி. கொடுக்க வேண்டியவங்களா? என்ன மாப்பிள்ள சொல்ற? அதெல்லாம் உனக்கு புரியாது, வேலை பாரு என்றான் எதையோ எண்ணியபடி. அங்கு ஹாஸ்பிடலில் அருவி இன்னும் சாப்பிடாமல் அமர்ந்திருந்தாள். வழக்கமாய் உணவு நேரம் என்றால் அவள் அண்ணன் சரியாக டிஃபன் கேரியருடன் வந்து விடுவான். ஆனால் இன்று இன்னும் வரவில்லை. அவள் உண்ணாமல் அவள் நண்பர்களும் உண்ணவில்லை. அருவி, அண்ணனுக்கு வேலை இருக்கும்னு நினைக்கிறேன், நீ இதை சாப்பிடு, நான் கேண்டீன்ல சாப்பிடுறேன் என்றான் விக்கி. ஆனால் அருவியோ மறுத்தாள். இல்ல, அண்ணா வரும் என்றாள் உறுதியாக. பாரிக்கு மாறன் மீது கோபம்தான் வந்தது. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? புள்ளத்தாச்சி பொண்ணு எப்படியா வெயிட் பண்ண வாப்பா அவன?
என்று பல்லை கடித்தவன் உடனே மாறனுக்கு போனை போட்டு விட்டான். அந்த பக்கம் கைகளில் கிரீஸுடன் போனை பார்த்த மாறன் இதழ்கள் மெல்ல விரிந்தது. போனை ஸ்பீக்கரில் போட்டவன் யாரென்று தெரிந்தும் தெரியாதது போல விசாரித்தான். யார் நீங்க? என்றான் வேண்டுமென்றே. அது இன்னும் பாரியை எரிச்சலடைய செய்தது. திமிரு. அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் உடம்பு முழுக்க திமிரு. என்று அந்த பக்கம் பாரி முணங்கிக் கொள்வதை கேட்டு இந்த பக்கம் சிரித்துக் கொண்டான் மாறன். ஆ, உன் மச்சான். அப்படியா? அப்படிலாமா பேர் வைக்கிறாங்க? வேண்டுமென்றே சீண்டிக் கொண்டிருந்தான் பாரியை. பாரிக்கோ சந்தேகம், வேறு யாருக்கோ மாத்தி போன் போட்டு விட்டோமா என்று மீண்டும் ஒருமுறை போனை எடுத்து பார்த்து கொண்டான். மாறனுக்குத்தான் அழைத்திருந்தான். அவனேதான். அவனுக்கு இப்படிலாம் பேச தெரியுமா? என்று எண்ணிக்கொண்டான். பாசமலர் படத்துல வர மாதிரியே ஆக்ஷன் பண்ணா மட்டும் பத்தாது. புள்ளத்தாச்சி பொண்ணு இன்னும் சாப்பிடலன்னு அக்கறை இருக்கணும். அவ இன்னும் சாப்பிடல என்றான் அந்த பக்கம் கோபமாய். அவ்வளோ அக்கறை இருந்தா நீயே சாப்பாடு கொடு என்று மாறன் போனை வைத்து விட்டான். பாரி போனை பார்த்தான். என்ன வச்சுட்டான்? நான் கொடுக்கவா? ஏன் நான் என் பொண்டாட்டிக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேனா என்ன? நானே கொடுக்குறேன் என்று எண்ணிக்கொண்டாலும் பாரிக்கு தெரியும் அவன் கொடுக்கும் உணவை அருவி உண்ண மாட்டாள் என்று. என்ன பண்ணலாம் என்று யோசித்தவன் அந்த பக்கமாய் டேவிட்டும் கெவினும் நடந்து செல்வதை கண்டான். இருவரும் அருவிக்கு சாப்பாடு வாங்க கேண்டீன் சென்றார்கள். இந்த பீசுங்க தான் சரி என்று இருவரையும் அழைக்காக தூக்கிவிட்டான் பாரி. அவர்கள் பாரியை கண்டதும் கொஞ்சம் பம்மினார்கள். டே, இவன் எதுக்குடா நம்மள வழி மறிக்கிறான்? ஹஸ்கி வாய்ஸில் கேட்டான் டேவிட். ஆ, அவன் கையில கிடைச்சா ஜூஸ் பிழிஞ்சிருவன் சொன்னல்ல, அது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு போல. அதான் உன்னை கொத்து பரோட்டா போட வந்திருக்கான். டேவிட் சற்று பயந்தான். நான் எப்படா அப்படி சொன்னேன்? நீ சொல்லல. ஆனா நீ சொன்ன மாதிரி நான் தான் பரப்பி விட்டேன் என்று பல்லை காட்டினான் கெவின். அடப்பாவி, ஏன்டா அப்படி பண்ண? ஆ, ஒரு புது பைக்ல ஒரு ரவுண்டு போயிட்டு தரேன்னு சொன்னதுக்கு என்னமோ ரொம்ப பிகு பண்ணியே. பைக்கு உன் பொண்டாட்டி மாறின்னு வேற சீன் போட்டியா? அதான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். 2 பிட்டு தான் போட்டேன். அது இவ்ளோ சீக்கிரம் ஒர்க் ஆகும்னு நினைக்கல. சாரி பங்கு, உசுரோட இருந்தா மீட் பண்ணலாம் என்றான் உச்சி கொட்டி. ஒரு பைக் தர மாட்டேன்னு சொன்னதுக்கு உயிர் நண்பனை காவு கொடுக்க பாக்குறியடா, கல் நெஞ்சுக்காரா. மச்சி, இட்ஸ் டூ லேட்ரா. இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு ஐசியூ வார்டுல ட்ரீட்மெண்ட் நடக்கும். அதுக்கு நான் போய் முன்னேற்பாடு பண்ண வேணாமா? டேவிட் நண்பனை மேலிருந்து கீழ் வரை பார்த்தான். முடிவே பண்ணிட்டல அவன் பொழக்க போறான்னு? அஃப்கோர்ஸ் மாம. பாரி அவர்களை நெருங்கி வந்தான். கெவினை விட டேவிட் தான் மிகவும் பம்மினான். ஏசப்பா, உசுரோட இருந்தா வேளாங்கண்ணி வர நடந்தே வர ஏசப்பா. என் முடி இல்ல இல்ல, எனக்காக என் மச்சான் கெவின் மொட்டை அடிப்பா ஏசப்பா என்று வேண்டுதலை வைத்து விட்டான் டேவிட்.